பழத்திற்கும் காரணம் உண்டு. எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின்படி நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரும் சம்பவங்களும் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்திற்கு காரணமாக இருக்கும். ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கப்பல் கவிழும் நிலை வருகிறது. அந்த அபாயமான கட்டத்தில் ஒரே ஒருவர் தப்பிக்க அங்கு ஒரே ஒரு படகு மட்டுமே இருக்கிறது. மனைவியை பின்னே தள்ளிவிட்டு கணவன் மட்டும் அந்த படகில் தப்பிச் செல்கிறார். கவிழும் கப்பலின் அந்தரத்தில் இருந்தவாறு தப்பிச் செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக, நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லுகிறாள். அதை கேட்ட கணவரும் சரி என்று சொல்லிவிட்டு அந்த படகில் கரையை வந்து அடைகிறார். தனி ஆளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார். ஆனால் அந்த பெண்ணிற்கு அவளுடைய தந்தையின் மீது மிகுந்த கோபமும் வெறுப்பும். அதனால் அந்த பெண் அவர் இறக்கும் வரை அவரிடம் பேசவே இல்லை. அவரின் மரணத்திற்கு பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது. தாய்க்கு உயிர் கொல்லி நோய் இருந்திருப்பது அப்போதுதான் அவளுக்கு தெரிய வந்தது. கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார்: உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும். நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்ய, நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது என்று கண்ணீரோடு அதை படித்த அந்த பெண் கதறி அழுகிறாள். வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனால் சில நேரங்கள்